வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல், உங்கள் வஜ்ரவேல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஸ் ஸ்கேட்டிங். இது வந்து கனடால வந்து ரொம்ப பிரபலியமானது. ஏன்னா இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல வந்து ஐஸ் ஸ்கேட்டிங், ஸ்னோ டியூபிங், ஸ்கீயிங் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. அதுல ஒன்னான ஐஸ் ஸ்கேட்டிங் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது வந்து இண்டோர் தான். நல்லா மேலெல்லாம் கூடாரம் இருக்கும். ஆனா உள்ள மட்டும் லைட்டா அதுக்காக நைஸா ஏசிலாம் அதுக்காக தனியா ஐஸ் ஃப்ளோர்லாம் போட்டிருப்பாங்க. அதுல தான் நம்ம ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண போறோம். இது வந்து எங்களோட தடவை, அதனால எங்களுக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது. தப்பா பண்ணா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட்டிங் பண்றோம். இன்னொன்று முக்கியமாங்க, நீங்க கனடால இருந்தீங்கன்னா முதல் வந்து இந்த இடத்துக்கு போய் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து கனடாலேயே ரொம்ப பிரபலமான கேம் இந்த விளையாட்டு. இன்னொன்று என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டு பார்த்துருக்கேன், நண்பர்களுக்குலாம் எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்கும்டான்னு சொல்லியிருக்காங்க. போன வாரமே வந்து நாங்கள் இந்த வீடியோ எடுக்க முயற்சி பண்ணோம், ஆனால் அந்த திட்டம் வந்து சரியாக போகல. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் போன தடவை போயிருக்கப்போ ஐஸ் ஹாக்கி விளையாண்டுருந்தாங்க, செம்மையா விளையாண்டுருந்தாங்க. அடி அடின்னு சருன்னு. இதுல இருக்கிறதுல என்ன கெத்துனா, பின்னாடி கெத்து அப்படியே பின்னாடியே வராங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டு. நம்ம கூட சும்மா ரோலர் ஸ்கேட்ல முன்னாடி தான் போவோம். இது ரோலர் ஸ்கேட்ஸ் மாதிரி தான், ஆனா இது அதை விட கொஞ்சம் தினுசா இருக்கும். வந்தாச்சு நான் இப்போ ஸ்கேட்டிங் போய். இப்போ வெதர் வந்து பாசிட்டிவ் 5 degrees இருக்கும். அங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பயங்கரமாக காற்றடிக்குது. ஃப்ளாக் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சரியான காற்று, அதனாலேயே இப்போ லைட்டாக குளிருது. ரொம்ப குளிர் ஜாஸ்தி இருக்கு. வெறும் 5 degrees இருந்தால் கூட நல்ல வாமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ செமையாக காற்றடிக்குதுங்க, அதனால முடியல, தாங்க முடியல. நான் ஸ்வெட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு தெர்மல் வேறு எதுவும் உள்ளே போடலை, ஏன்னா உள்ளே போயிடுவோன்ட்டு. அதனால ரொம்ப குளிருது. கால் மட்டும் குளிரல, மேலே தான் குளிருது. ஏன் தெரியுமாண்ணா, மேலே வந்து நான் 3 லேயர் தான் போட்டிருக்கேன், கீழே வந்து 4 5. இதுதான் கம்யூனிட்டி சென்டர். இதுக்குள்ளே தான் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஐஸ் ஸ்கேட்டிங் இந்த பக்கம் இருக்குது. நம்ம போய் உள்ளே போய்க்கலாம். ஸ்கேட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் போய் டிக்கெட் வாங்கணும் உள்ளே என்றாரு. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது, ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா பிளேடு சைஸ் பாருங்க. எனக்குலாம் இதெல்லாம் கட்டெல்லாம் தெரியாது. வச்சுரு 2 முடிச்சு போட்டுக்கோம். இப்படியா? வலது கால் வலது. எப்படிடா? ஓகேவா? ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்குலாம் கஷ்டம் தான். வஜ்ரு ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன் போறார் வீரர். பாத்திரா நானே எடுத்துக்கிறேன். எந்தி கைதா முடியாது. எது அங்க 2 பேரும் முடியாது. என்னமா வலிக்குது. இது வந்து இந்த சின்ன பிளேடில் இருக்கிறது தான் கஷ்டமே. ஒரே ஒரு பிளேடு தான் இருக்குது, அதை நிப்பாட்டுறதுக்குள்ளே படுற கஷ்டம் இருக்கே. வஜ்ரோட ஷூ லேஸ் வந்து கொஞ்சம் தொலைன்னு இருந்துச்சு, அதனால் சரியாக ஸ்கேட் பண்ண முடியல. எப்பயுமே உள்ளே வந்து ஒரு 2-3 ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க வந்து இதை கவனிச்சுட்டு வந்து, தம்பி வா, நான் உனக்கு கொஞ்சம் நல்லா இறுக்கமாக கட்டி விட்றேன் ஷூவை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வெளியே வச்சு கட்டி விட்டுட்ருக்காங்க. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் இறுக்கமாக கட்ட, ஆனால் இவங்க ஏதோ ஒரு வழி வச்சுருக்காங்க. அவங்க கட்டும் போது மட்டும் நல்லா டைட்டாக நின்றுக்குச்சு. அதுக்கப்புறமா தான் ஒழுங்காக ஸ்கேட்டே பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க வந்து வா தம்பி நான் கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்தது பார்க்கும்போது ரொம்ப
மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு தெரியும். என்னடா பண்ற? உழுதுறாதா? பின்னாடி கூட விழுந்துடாத. நண்டு நசுக்குலாம் பண்ணுது குட்டி பாப்பா. அவ சைஸ்க்கு ஒரு ஷூஸ் வேறு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கோம். இப்போ வரையும் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வஜ்ரம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறது முக்கியமான ஒன்று. காலை இப்படி மடச்சிக்கணும், மடிச்சுக்கணும். பண்ணிட்டு விழுந்துக்கிட்டே இல்லைன்னா அந்த ஸ்டாஃப் வந்து வந்து சொன்னாங்க. என்னடா என்னோட நல்லா பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி நான் வந்து இது ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகிறேன். பார்க்கலாம். அவங்க பின்னாடிலாம் ஸ்கேட் பண்ணிருக்காங்க. தம்பி என்ன மெல்ல போகிறாரு. அங்கே பாருங்க அந்த ஆளை, அங்கே பாருங்க அந்த அண்ணாவை. அடேங்க அப்பா, அடேங்க அப்பா. இங்கே பாருங்க, இதுதான் ஷூ. எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோதான் இருக்கு. ஐஸ் அப்படியே கிழிச்சிட்டு போகிறதுனால தான் அதனால் வந்து நம்மளால் ஸ்கேட்டே பண்ண முடியுது. இல்லைன்னா கோடு கோடாக ஆயிரும்ல. இது வந்து அப்படியே கோடு போட்டே போகுது. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளாவே பண்ணிக்கலாம். அப்பா செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஐயோ என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்ச நேரம் தான் இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்மளாவே பண்ண அப்படியே அதுவாகவே கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு வழியா முடிச்சாச்சு, வெற்றிகரமாக பண்ணியாச்சு. நடக்க முடியல. காலில் வந்து இது கால் எங்கே தெரியுமா வலிக்குது? காது உள்ள இங்கே வலிக்குது கரெக்டாக. நடுவில் வலி, ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்குது. நாங்கள் GoPro Hero 7 Blackல தான் வீடியோ எடுக்கிறோம். யாருக்காச்சும் எந்த கியர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தவங்களுக்கு இதுதான் ஹைப்பர் ஸ்மூத் டெக்னாலஜி. ஓடு பாருங்க. ஓடுனாலும் மசையாது. சரி நண்பர்களே, இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.